நெல்மணி மூட்டைகளை சாலையில் வைத்து விவசாயிகள் மறியல் போராட்டம் நடத்தி வருகின்றனர். குன்றாண்டார்கோவில் ஊராட்சி ஒன்றியம் உடையாளிப்பட்டி ஊராட்சி ஆழ்வன்பட்டியில் உணவு தானியங்கி கிடங்கு புதியதாக கட்டப்பட்டு 3 வருடங்கள் ஆகியும் திறக்கப்படவில்லை. புதுக்கோட்டை மாவட்டம் குன்றாண்டார்கோவில் ஒன்றியம் உடையாளிப்பட்டி ஊராட்சி பகுதியில் உணவு தானிய கிடங்கு ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் 30 லட்சம் மதிப்பில் கட்டப்பட்ட நெல் கொள்முதல் நிலையத்தை 3 வருடங்களாக திறக்கப்படாததால் விவசாயிகள் அதிருப்தி. பல முறை மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல அலுவலகத்தில் புகார் அளித்தும் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. உடையாளிப்பட்டி, சத்திரப்பட்டி, ஆழ்வன்பட்டி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதியில் இருந்து ஏராளமான விவசாயிகள் விளைந்த நெல் மணிகளை நெல் கொள்முதல் நிலையத்தில் சுமார் 500 மூட்டைகளுக்கு மேல் வைக்கப்பட்டு இருந்தும் விவசாயிகளிடமிருந்து நெல் கொள்முதல் அரசு செய்யவில்லை. மழையில் நனைந்து வருகிறது. இதுவரை அதிகாரிகள் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் குளத்தூரில் இருந்து குன்றாண்டார்கோவில் செல்லும் சாலையில் நெல்மணி மூட்டைகளை சாலையில் வைத்து 50க்கும் மேற்பட்ட விவசாயிகள் சுமார் 2 மணி நேரம் சாலை மறியல் போராட்டம் நடத்தினர். உடையாளிப்பட்டி காவல் நிலையத்திலிருந்து காவல்துறையினர் மற்றும் குளத்தூர் வட்டாட்சியர் விஸ்வநாதன் சாலை மறியல் போராட்டம் நடத்தியவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். விரைவில் சென்டர் திறக்கப்படவும் விவசாயிகளிடமிருந்து நெல்மணிகளை கொள்முதல் செய்யவும் வாக்குறுதி அளித்த பிறகு சாலை மறியல் செய்தவர்கள் கலைந்து சென்றனர்.